இந்த கோர்ஸ் யூஸ் ஆகுன்றதை தாண்டி இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், நம்மளோட லைஃப் சேவிங்காக இருக்கட்டும், நம்மளுக்கு ஒர்க்கை தாண்டி இது நம்ம லைஃப்பும் யூஸ் ஆகும். சேஃப்டின்றது நம்ம லைஃப்பை பார்க்குறது, நம்ம லைஃப்பில் அடுத்து ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ஆக்சிடென்ட் ஒரு அசார்டுன்ற போது அதுக்கும் இது யூஸ் ஆகும். பேசிக் இன்ஜினியரிங் கோர் ஃபீல்ட்லேருந்து தான் வந்தேன். நான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய யூடியூப் சேனல் அதெல்லாம் பார்க்கும்போது அசட் சேஃப்டின்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நான் நிறையா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தபோது ஸோ ஓகே என்னதான் அதோட வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது அசட் வந்து சேஃப்டிக்காகவே ஸ்டார்டிங்கில் இவங்க தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது. நம்ம தமிழ்நாட்டிலேயே அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ அவங்களோட சேஃப்டி அப்படின்ற அர்த்தம் அவங்க காலேஜோட அந்த பிராண்டிங்லேயே தெரிஞ்சுது. அவங்க கற்றுக் கொடுக்கறது பார்த்து நிறைய எக்ஸைட் ஆச்சு. சரி உள்ளே போய் நிறைய கேட்ட போது ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சு. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டின்றது வெரி இம்பார்ட்டன்ட். அது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த் சேஃப்டி, என்விரான்மெண்டல் சேஃப்டி, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் உள்ளே இருக்கு. நிறைய பேர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டினா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் சின்ன அந்த ஒரு 2 வேர்டில் முடிச்சிடுறாங்க, ஒரு அசார்டை இது பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டி நம்ம ஃபுட் சேஃப்டி, எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, கெமிக்கல் சேஃப்டி இந்த மாதிரி நிறையா இருக்குது. என்னோட சீனியர்ஸாக இருக்கட்டும் அவங்க பிளேஸ் ஆன எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் தான் பிளேஸ் ஆனாங்க. ஈவன் நாங்கள் ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இவங்களோட ஃபீல்ட்லையும் எங்களால் போய் ஒர்க் பண்ண முடியும். ஆல் ஓவர் மொத்த ஃபீல்ட்லையும் சேஃப்டின்றது காமன் தான். எல்லா இடத்துலையும் சேஃப்டி தேவைப்படும். என்ன தான் ஏஐ பூம் ஆனாலும் நம்மளோட சேஃப்டி இல்லாமல் கஷ்டம் தான். அது எவ்வளோ எந்த இது வந்தாலும் கஷ்டம். ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட சக்தி ஃப்ரம் அசட் இன்ஸ்டியூட்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. மைசெல்ஃப் சக்தி ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேர்மன் ஆஃப் அசட் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன். நீங்கள் சேர்மன் ஆஃப் ஸ்டூடெண்ட் கவுன்சில். ஸோ அது எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேர்மனாக இருக்குது? அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் ஸோ. இதுக்கு முன்னாடி இருந்தது பேசிக்காக ஒரு லாஸ்ட் பெஞ்சர் தான். முன்னாடி எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு யூஜி லைஃப் அப்படியே முடிச்சிட்டேன். இங்கே வந்து இந்த நம்ம ஓரியன்டேஷன் அட்டன் பண்ணி ஒரு சில ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட பேசி அவங்க கொடுத்த ஐடியாஸ் சரி பார்ப்போம் என்னதான் ஆகுது. இது புதுசாக இருந்துச்சு. ஏன்னா என்னோட யூஜிலலாம் எலெக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ சரி என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணது தான். இந்த கோர்ஸ் பர்டிகுலராக இந்த கோர்ஸ் பற்றி எனக்கு மேஜராக எதுவுமே தெரியாது. ஸோ அந்த கோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், ஸோ இந்த கோர்ஸ் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு குட்டி ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த கோர்ஸ் யூஸ் ஆகுன்றதை தாண்டி இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், நம்மளோட லைஃப் சேவிங்காக இருக்கட்டும், நம்மளுக்கு ஒர்க்கை தாண்டி இது நம்ம லைஃப்பும் யூஸ் ஆகும். சேஃப்டின்றது நம்ம லைஃப்பை பார்க்குறது, நம்ம லைஃப்பில் அடுத்து ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ஆக்சிடென்ட் ஒரு அசார்டுன்ற போது அதுக்கும் இது யூஸ் ஆகும். அதை தாண்டி நான் பேசிக் இன்ஜினியரிங் கோர் ஃபீல்ட்லேருந்து தான் வந்தேன். நான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய யூடியூப் சேனல் அதெல்லாம் பார்க்கும்போது அசட் சேஃப்டின்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நான் நிறையா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தபோது ஸோ ஓகே என்னதான் அதோட வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது அசட் வந்து சேஃப்டிக்காகவே ஸ்டார்டிங்கில் இவங்க தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது. நம்ம தமிழ்நாட்டிலேயே அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ அவங்களோட சேஃப்டி அப்படின்ற அர்த்தம் அவங்க காலேஜோட அந்த பிராண்டிங்லேயே தெரிஞ்சுது. அவங்க கற்றுக் கொடுக்கறது, அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அதெல்லாம் பார்த்து நிறைய எக்ஸைட் ஆச்சு. சரி உள்ளே போய் நிறைய கேட்ட போது ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சி. ஓகே இது நம்ம கோர் ஃபீல்டும் சேஃப்டி ஃபீல்டும் ஒன்று சேரும்போது ஒரு நம்ம மிஷின் ஆப்ரேட் பண்ணுறோம். அது நம்மளுக்கு தெரியும். கோர் ஃபீல்டில் நம்ம மெக்கானிக்கல் முடிச்சுட்டு வந்தேன். சரி ஓகே அதை எப்படி சேஃப்டியாக ஹேண்டில் பண்ண முடியும் அதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டது தான் நம்மளோட இண்டஸ்ட்ரியல் சேஃப்டின்றது வெரி இம்பார்ட்டன்ட். அது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த் சேஃப்டி, என்விரான்மெண்டல் சேஃப்டி இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் உள்ளே இருக்குது. நிறைய பேர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டினா அது ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் சின்ன அந்த ஒரு 2 வேர்டில் முடிச்சிடுறாங்க, ஒரு அசார்டை இது பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டி நம்ம ஃபுட் சேஃப்டி, எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, கெமிக்கல் சேஃப்டி இந்த மாதிரி நிறையா இருக்குது உள்ள. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் முடித்தா இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் உங்களால் உங்கள் ரோல் ப்ளே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன இதில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ப்ளே பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த டொமைன் வந்து சேஃப்டி ரிலேட்டடாக மட்டும் நம்மளால் கொண்டு போக முடியாது. என்னோட சீனியர்ஸாக இருக்கட்டும் அவங்க பிளேஸ் ஆன எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் தான் பிளேஸ் ஆனாங்க. ஈவன் நாங்கள் ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இவங்களோட ஃபீல்ட்லையும் எங்களால் போய் ஒர்க் பண்ண முடியும். ஆல் ஓவர் மொத்த ஃபீல்ட்லையும் சேஃப்டின்றது காமன் தான். எல்லா இடத்துலையும் சேஃப்டி தேவைப்படும். என்ன தான் ஏஐ பூம் ஆனாலும் நம்மளோட சேஃப்டி இல்லாமல் கஷ்டம் தான். அது எவ்வளோ எந்த இது வந்தாலும் கஷ்டம். ஸோ சேஃப்டி பேசிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் சீரியஸ்லி. ஓகே நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால சேஃப்டியோட மெஷர்மெண்ட்ஸ் அதோட அவேர்னஸ் எல்லாமே நம்ம சேஃப்டி லேர்ன் பண்ணுறது மூலமாக அதை ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறது மூலமாக தான் நம்மளால் கற்றுக்க முடியும். அது நம்ம அசட் காலேஜ் கொடுக்குறாங்க. ஓகே ஆக்சுவலாக உங்கள் டிபார்ட்மெண்ட்க்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்? ஸோ
இன்டர்ன்ஷிப் ஐவி தாண்டி நீங்கள் ஏதாவது பர்டிகுலராக காலேஜ்லேயே ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி மாக் ட்ரில், இப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்றப்போ அப்போ நம்ம எப்படி ஆக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? எங்களுக்கு பேசிக்காக நிறைய லேப்லாம் இருக்காது. ஒரு கிளாஸ்க்குள்ளே வச்சு சொல்லி கொடுக்குறதோ அந்த மாதிரி எங்களுக்கு கிடையவே கிடையாது. நான் ஒரு இன்சிடென்ட் நடக்குதா, வெளியே ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஒரு ரிஸ்க் ஏதோ நடக்குதா, அதை எங்கள் கிரவுண்டில் அதே மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அந்த இடத்துல இந்த பிரச்சனை நடந்துச்சு, அதை எப்படி நீங்கள் கிளியர் பண்ணலாம்னு ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ், அந்த இடத்துல நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம், இல்லை வேற ஒருத்தர் இருந்தாங்க அவங்களை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்மளுக்கு டேரெக்டாக சொல்லி தருவாங்க. டேரெக்டாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? ரீசெண்டாக மாக் ட்ரில் பண்ணோம் எங்களோட காலேஜ்லேயே. அதை தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரியலில் போய் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் இன்னொரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு போனோம். அங்கே எப்படி ஃபுட்டோட சேஃப்டி செக்யூர்ஸ் அதெல்லாம் நேர்லேயே நாங்கள் பார்த்து அதை எங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்க. ஓகே. நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து படிப்பீங்கள்ல. ஓகே. இப்போது நீங்கள் அந்த மாக் ட்ரில் கண்டக்ட் பண்ணீங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து கண்டக்ட் பண்ணீங்களா? லைக் நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்களா? உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே என்ன நடக்கும், எப்படி அடுத்தவங்களை சேஃப்கார்ட் பண்ணலாம், இது எப்படி எடுத்துகிட்டு போகணும், அடுத்து எப்படி ஆக்ட் பண்ணணுன்றது வந்து நீங்களே கண்டக்ட் பண்ணீங்க? அது நாங்களே கண்டக்ட் பண்ணி எங்களோட ஃபேக்கல்ட்டி எங்களை கைட் பண்ணாங்க. ஏன்னா எங்கள் ஃபேக்கல்ட்டி எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு HSC மேனேஜராக இருக்கட்டும், இன்னொன்று எங்களோட ஸ்டாஃப்லேயே ஒருத்தவங்க ஒரு சில பேர் வெளியே இதில் அப்ராடில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தான் இங்கே ஒர்க் பண்ணி எங்களுக்கு இப்போ டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. லைக் நார்மலாக நம்ம மற்ற காலேஜஸில் இருக்க மாதிரி இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாஃப்ஸே இங்கே வந்து நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால இதெல்லாம் அவங்களோட ட்ராபேக்கு, அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்ற ஒரு கைடு நம்மளுக்கு சொல்லி தராங்க. இதெல்லாம் பண்ணிடாதீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில் போனால் இந்த மாதிரி ஒர்க் இருக்கும், இதெல்லாம் அசாடு, அவங்க இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட இருந்து. அது அந்த இன்டர்வியூல இருந்து லாஸ்ட்டில் நீங்கள் சர்வை பண்ணுற வரைக்கும் அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம மேலே ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அவங்க அங்கேயே ரெடி பண்ணிடுவாங்க, நம்மளை ஓவராலாக மோல்ட் பண்ணுவாங்க நம்மளை. ஓகே ஓகே புரியுது. லைக் எப்படி இருக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம், எப்படி இருக்கும் இந்த கோர்ஸ்க்கு? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நாங்கள் ஓரியன்டேஷன் வந்தோம், அந்த இடத்துல நாங்கள் வந்தப்போ எங்களோட சீனியர்ஸ் யாருமே எங்க கூட இல்லை. ஏன்னு நாங்கள் கேட்டப்போ எல்லாருமே பிளேஸ் ஆயிட்டாங்க. அப்போதான் நாங்கள் உள்ள என்ட்ரு ஆகிறோம். அவங்களோட செகண்ட் செம்லேயே அவங்க பிளேஸ் ஆயிட்டாங்க. ஓகே. அவங்களோட செகண்ட் செம்லேயே அவங்க பிளேஸ் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பிளேஸ்மெண்ட் கன்ஃபார்ம். ஓகே ஓகே. ஹவு எப்படி இது ஒரு ரொம்ப கஷ்டமான கோர்ஸா, ஒரு ஈஸியான கோர்ஸா, எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியான கோர்ஸ் தான். ஏன்னா நம்ம நார்மலாக லைஃப் ஸ்டைலில் என்னென்ன பண்ணுவோமோ அதை கற்றுக்கிறது தான். அது நம்மளோட ஸ்கில் தான். இதை நம்ம கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுப்போம். அவங்க சொல்லி தருவாங்க எல்லாமே பயங்கரமாக சொல்லி தருவாங்க. எல்லாமே ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான். எதுவுமே நம்ம அந்த ஃபிசிக்ஸ் தியரி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக இந்த ஒரு நடக்குதா, இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், நம்மளோட அசப்ஷன் நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவோம், அதுதான். ஓகே. நீங்கள் சேர்மன் ஆஃப் ஸ்டூடெண்ட் கவுன்சிலும் கூட. ஸோ இதுவும் எப்படி நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க? லைக் அகாடமிக்கும் கரெக்டாக இருக்கணும், இந்த இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை எப்படி நீங்கள் புல் பண்ணுறீங்க? ஈஸி தான். நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தானே அது. நம்ம இதை மட்டுமே வெயிட்டேஜாக பார்த்தோம்னா இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதை மட்டுமே வெயிட்டேஜாக பார்த்தா இதை கண்ட்ரோல் பண்ணேன். ஈவன் எனக்கு மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் இருக்குது, அதை தாண்டி என்னோட டீம் சப்போர்ட் இருக்குது. சேர்மன் போஸ்டிங் தாண்டி என் கூட இன்னும் 12-11 பேர் இருக்காங்க. ஸோ அதனால நான் இல்லாத இடத்தையும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. நான் என்னோட அகாடமிக்ஸ் தான் நான் தான் பார்த்தாகணும். ஸோ அதில் என்னோட ஃபேக்கல்ட்டி எனக்கு பயங்கர ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ இதையும் பாரு இதையும் போனால் ஒருத்தரோட சப்போர்ட் இருக்கணும் நம்ம கண்டிப்பாக. அது மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. சேர்மனாக இருந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? நிறைய கல்ச்சரல்ஸ் ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் வரப்போகுது. எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு ஷேர் வித் அஸ்? சேஃப்டி தான் எல்லாமே சீரியஸாக. ஓகே. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா சேஃப்டின்றது ஒரு ஃபயர் கார்டு, அவங்க நெருப்பு வந்தால் அணைக்கணும், அதுதான் நினச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி உள்ள நிறைய பொசிஷன் இருக்குது. HSC மேனேஜராக இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரிக் இதாக இருக்கட்டும், கெமிக்கல், ஏகப்பட்ட போஸ்டிங் இருக்குது. ஸோ அதனால அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஓகே சேஃப்டினா இவன் இதை தான் பண்ண போகிறான், போயிட்டு நெருப்பு அணைக்க போகிறான், அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. அதை தாண்டி சேஃப்டி ஆஃபீஸர்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி நம்ம எவ்வளோ ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிடுறோமோ அந்தந்த பொசிஷனை நம்ம ரீச் பண்ணுவோம். மினிமம் சேலரி ஹையாக நீங்கள் எதிர்பார்க்காத ஹையாக தான் இருக்கும். இப்போது உங்களோட டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்க ஜாப் ரோல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா உங்களோட ஜூனியர்ஸ் அப்கமிங் பேட்ச்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரோல்ஸ் எல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? அந்த ரோல்ஸுன்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்த டிபார்ட்மெண்ட்டோடதே கிடையாது. இந்த லைனில் தான் போகணும், லைன் அப் தான் அதுக்கு இருந்ததே கிடையாது. இப்போது எங்களுக்கு ஏவியேஷன் எடுத்துட்டோம்னா அதில் சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பாங்க, ரெகுலர் சேஃப்டி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ ஓவரால் அந்த ஃப்ளைட்டோட மாடல், அங்கே ஒர்க் பிளேஸோட மாடல், அவங்களுக்கு ரெகுலர் சேஃப்டி ஆஃபீஸர்ன்ற மாடல். லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு திடீர்னு தண்ணியில் ஒரு ஷிப் நின்றுச்சோ இல்லை ஏதோ ப்ராப்ளம்னா வர்றதுக்கு எப்படியும் கண்டிப்பாக கொஞ்சம் டேஸ் ஆகும். இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி, அந்த இடத்துலயே ஒரு இன்ஜின் சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பாங்க. நம்ம பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா ஐடி பார்க்கு, நாங்கள் குளோபல் ஐடி பார்க்னு ஒரு ஐவியில் போயிருந்தோம். அங்கே இருக்க சேஃப்டி ஆஃபீஸருக்கு ஒரு தனியான டிபார்ட்மெண்ட்டே இருக்கும் ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். மோஸ்ட்டாக அவங்கள நீங்கள் அந்த இடத்துல அவங்களோட ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது வேற லெவலில் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி ரோல்ஸ் நிறைய இருக்குது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்,
எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர், கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, லைக் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா டைப் ஆஃப் செக்டார்ஸ்லையும் வந்து ஆஃபீஸர்ஸ் லைக் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வைடாக இருக்கும், ரைட்? ஓகே, தேங்க்யூ ஃபார் ஷேரிங் ஆல் தி இன்சைட்ஸ் வித் அஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ.